தான் மாப்பிள்ளை அஸ்ஸாம்ல இருந்து வந்திருக்கிறாரு. பொண்ணுக்கு சம்மதம் வந்தாமா? பொண்ணுக்கு நிக்காவுல சம்மதம் தானே? सबका दुआ करो, मेरा शादी हो रहा है, सबसे दुआ करो इंशाल्लाह. இன்ஷால்லா மென்மேலும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நற்புலி தருவான் நிச்சயமா இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பு தாருல் மஹப்பா உறவுகளே, நம்முடைய மதரசால பன்முகத்தன்மையாக பல விஷயங்களை செஞ்சுட்டு வரோம் அப்படிங்கிறது நீங்கள் அறிந்த விஷயம் தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில இன்றைய நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. நம்ம அஸ்ஸாமுடைய ஃபேமிலி வந்துருந்துச்சு இல்லையா, 5 குழந்தைகளோட. அதில் பெரிய பொண்ணுக்கு இன்றைக்கி நிக்கா நடக்க போகுது இன்ஷா அல்லாஹ். அந்த நிக்காவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில நம்முடைய ஆதரவாளர்கள் உதவியாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான முயற்சிகள் எடுத்து இன்று அவங்களுக்கு நிக்கா செய்து வைக்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த நிக்காவுடைய விஷயங்களை, நிக்காவுடைய நிகழ்ச்சிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். யாரும் நிக்காதீங்கம்மா, உஹாரபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த கேட்டகரியில் இருக்கிறோன்னு சொல்லி ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை பயப்படுறோமா, இறைவனை பயப்படுறோமா, பயப்படுறோம். ஹக்கத்து காத்திஹி, உண்மையா பயப்படுறோமா, இதில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். உண்மையா பயப்படுறியான்னு கேள்வி கேட்கும் போது தான் எல்லாத்துக்கும் பெரிய கொஸ்டின் மார்க் வந்துடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம மக்கள் பாருங்க, எவ்வளவோ விஷயங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஃபேமிலின்னு வந்துட்டா, நம்மளுடைய குடும்பம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் செலவும் இல்லைப்பா. கல்யாணம் எப்படி பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்கல்ல, நிக்காஹ் எப்படி செய்ய வேண்டும் சொல்லிக்கிறாங்களா இல்லையா, எப்படி செய்யணும், இந்த 3ஐயும் பார்க்காதீங்க. 4ஆவதாக ஒன்று இருக்குது, தீன்தாரியான பெண்ணா, அது கருப்பு நிற அடிமை பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுதான் உனக்கு சிறந்தது, எனவே அதை நீ தெரிவு செய்து கொள்ளுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. செலக்ட் பண்ணிக்க. வேறு ஸ்டேட்லேருந்து இங்கே வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில நம்மளை செஞ்சடைந்தாங்க. பல சம்பவங்களுக்கு பிறகு செஞ்சடைந்தாங்க. அந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய இந்த பெரிய பொண்ணுக்கு இன்றைக்கி நிக்கா ருக்ஸானாவுக்கு ஒரு தான் மாப்பிள்ளை அஸ்ஸாம்லேருந்து வந்திருக்கிறாரு. அவரும் சொந்தக்காரங்க தான் அவங்களுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய திருமணம் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைப்படி எளிமையான முறையில் நடக்கவிருக்குது இன்ஷா அல்லாஹ். அனைவரும் துஆ செய்யுங்க. இப்போ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாஜி மஹர் ஷுக்குர் அலி என்கிற மணமகனுக்கும் ருக்ஸானா பேகம் என்கிற மணமகளுக்கும் திருமணம் கொடுத்து இவங்களால் முடிஞ்சது மகர் என்பது அவங்களால முடிஞ்சதை போட்டு செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பாருங்கள், வெள்ளி செயின் இருக்குது தாங்க. இவங்க நிக்கா பண்ணிக்கிறதுக்கு, உங்கள் பொண்ணை நிக்கா பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா? செயினை கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா? நம்ம பொண்ணுக்கிட்ட கொடுத்துருங்க. நம்ம பொண்ணுக்கு சம்மதம் வந்தாமா? பொண்ணுக்கு நிக்காவில் சம்மதம் தானே? அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோதான், நிக்கா முடிஞ்சிச்சு. இப்போ கையெழுத்து போட்டவங்கள தான் இந்த மாதிரி சொன்னோன்னே அல்லாஹ் கபூல் செய்வானா அப்படின்னு சொன்னோன்னே ஃபோட்டோஸே ஆனா, ஃபோட்டோமே ஆனா, அதை பார்க்குறானா சைன். பொண்ணுக்கிட்ட வாங்கிட்டு வாங்க கையெழுத்து. அதே மாதிரி இரண்டாம் சாட்சி கையெழுத்து போடுறாங்க. உட்காந்து. இவ்வளோ தான் நிக்கா முடிஞ்சு போச்சு. நம்ம அவங்களுக்காக துஆ செய்ய வேண்டியதுதான் கடமை மிச்சம் இருக்குது. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். ஏதாவது குறை இருப்பின் அல்லாஹ் மன்னித்து ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன பண்ணலாம், வாழ்த்து செய்யும் விதமாக அவருக்கு நீங்கள் துவா செய்யலாம், முஆதகா செய்யலாம், முஸாஹஃபா செய்யலாம், இதெல்லாம் செய்யலாம். பெண்களை போய் இப்படி பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். பெண்ணை அந்த அப்படி கூட்டி போயிருக்கோம் அந்த பக்கம். இவர் தரப்பிலிருந்து மதரசாவுக்கு ஒரு ஹெல்ப்புக்காக வந்திருந்தாங்க நம்மளுடைய சகோதரர்கள். இவங்கெல்லாம் அவங்க தரப்புலேருந்து, அவங்க தான் மணமகன் தரப்பிலிருந்து என்ன பண்ணுறாங்க, விருந்து செய்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு விருந்து கொடுக்க தான் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நிக்கா அப்படின்னு சொன்னால் சரி, அதுக்காக நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொன்னாங்க. அவர்களுக்காக இவங்க விருந்து கொடுக்குறாங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாருமே கலந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் மணமக்களை வாழ்த்துங்க. விருந்து கொடுத்தோம். அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்கள்லாம் இருப்பா, கொஞ்சம் நேரம் இருப்பா, முடிச்சுட்டு அப்புறம் போங்கப்பா. எடுத்து போட்டு சொல்லுங்க.
ஆயிக்கலாமா இன்னைக்கிட்டா போதுமா இது சாப்பிட்டு வாங்கிக்கலாம். எப்படி இருக்கு? சாப்பாடு வேணுமா பாப்பா? சாப்பாடு எனக்கு வேணுமா? சாப்பாடு अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातुहू। मेरा नाम शुक्र अली। मेरे लिए सबका दुआ करो। मेरा शादी हो रहा है, सबसे दुआ करो इंशाअल्लाह। அல்ஹம்துலில்லாஹ். இவர்களும் தாருல் மஹப்பாவை பார்வையிட வந்து உதவி செய்ய வந்தவங்க. அல்ஹம்துலில்லாஹ். இவங்களும் நிக்காவில் கலந்து கொண்டு அவங்களுடைய பங்கும் இதில் இருக்குது. இப்போ சகோதரிடம் கேட்ப அவருடைய விவரத்தை கேட்டு அவருடைய கருத்துக்களை கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் அவர் சொன்னதை விட பல மடங்கு அதிகமாகவும் பல மடங்கு சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுலேயும் இந்த அனாதை பிள்ளைகள், அனாதை பெண்கள், உடன் முடியாத பெரிய வயதான முதியோர்கள் இவர்களுக்கு உதவி செஞ்சதை நினச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாருக்கும் நாளை மறும நாளில் நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வழங்கி நமக்கு எல்லாரையும் மதிப்பிக்கக்கூடிய செயல்களை துஆ செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயத்தை பொறுத்து நாங்கள் வரணும் நோக்கம் வேறு நோக்கமாக இருந்தது. ஆனால் நிக்காவும் நல்லா சேர்த்து எங்களுக்கு ஒரு கண்ணியப்படுத்தி வச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம், அது ஒரு பெரிய ஒரு அல்லாவுடைய ஏற்பாடு தான். அது உங்கள் மூலயமா எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான். இன்ஷா அல்லாஹ் மென்மேலும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நற்புலி தருவான் நிச்சயமாக. இன்ஷா அல்லாஹ் உங்களோட பணி மென்மேலும் தொடரணும். நம்முடைய சகோதரர்களை எவ்வளவோ நல்ல வழிகளில் நிறைய தான தர்மங்கள் செய்கிறாங்க. இந்த நம்ம சொல்லக்கூடிய நம்மளுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய மக்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி இடங்களுக்கு வாங்க. உங்களுக்கு ஒரு மன திருப்தி அதில் ஏற்படான்னு சொல்ல உங்களுடைய பெரிய ஒரு தொண்டுங்கிறது எவ்வளவோ வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளவோ செய்கிறோம். ஆனால் இப்படி ஒரு பணிக்கு நம்ம செலவு பண்ண நம்முடைய முழு திருப்தி இங்கே கிடைக்கிது. அல்ஹம்துலில்லாஹ். கிட்டத்தட்ட இந்த மதரசா இருக்கிறதே ரொம்ப பேத்துக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, இது விளம்பரமும் கிடையாது. இது அதனால் இப்போ அதோட 2-3 வீடியோலாம் போகிறதாக ஆட்சி சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இயலாதவர்கள், முடியாதவர்கள், சிறு குழந்தைகள், பெண்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி நிலையில் உள்ளவங்க தான் பெட்டில் படுக்கையில் உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்ய முடியுங்கிறத அஜரத்து சிந்தித்து செயல்படுறாங்க. நம்மளால் 3 உதவிகளை இங்கே செய்வோம். அல்லாஹ் அதுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.